நண்பர்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மளது வழக்கமான ஃபாஸ்டிங் டே. ஜூஸ் மட்டும் குடிக்க போகிறோம். முதல்ல என்ன ஜூஸ்னு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து மாம்பழ ஜூஸ் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இது வந்து சிறுகீரை வந்து சூப் பண்ணி வச்சுருக்கோம். சிறுகீரை சூப் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வழக்கமாக கீரை சூப் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சோண்டு மிக்சியில் அடித்து சீரகம் மிளகெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிடறோம். கொஞ்சமாக உப்பு போடுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அப்புறம் இந்த மேங்கோ ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, சக்கரை வியாதி இருக்க மாம்பழம் சாப்பிட்லாமா திருப்பி அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்றப்ப சாப்பிட்ற அளவு கொஞ்சம் குறைச்சிக்கன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இப்போ இந்த மாம்பழ ஜூஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மில்லி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக 250 கூட வச்சுக்கலாம். 250 இதில் பார்த்திங்கன்னா கலோரி பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 120 130 கலோரி இருக்குது. ஃபேட் வந்து ரொம்ப கம்மி இதில். அதேமாதிரி ப்ரோட்டீன் கம்மி தான். கார்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும். ஒரு 30-32 கிராம் தான் கார்ப்ஸ் இருக்கும். ஸோ சர்க்கரை இருக்கும்போது கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மேங்கோ ஜூஸில். ஆனால் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் பண்ணாது. இரவு நேரத்தில் மாம்பழம் சாப்பிட்றதே மாம்பழ ஜூஸ் குடிக்கிறதே தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த பேக்கடு மாம்பழ ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கண்டிப்பாக குடிக்காதீங்க. அது வந்து கலோரி அதிகம், கார்போஹைட்ரேட் அதிகம், ப்ளஸ் அதோட என்னென்ன கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸில் வந்து இருக்கிறது அத்தனையும் உண்மைதானான்னு தெரியாது. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருந்தாலும் அதன்படி சரியாக நடக்குதா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பேக்கடு ட்ரிங்க்ஸ் எதுவுமே நீங்கள் குடிக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.